210 யூனிட்டுக்கு ரூ. 282 இதுவரை வசூலிக்கப்பட்டது. இனி ரூ. 47. மின்வாரியம் வெளியிட்ட பட்டியல். 200 யூனிட்டுக்குள்ள மின்சாரம் வசூலிக்கிறது எப்படி அப்படின்னு மின்வாரியம் டாரிப் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு முதல்வர் விஜய் அறிவிச்சபடி பொதுமக்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்பட இருக்கு. இந்த மாசத்துல இருந்து 200 யூனிட் மின்சாரம் தொடர்பான விவரப்பட்டியலை மின்வாரியம் வெளியிட்டிருக்கு. அதாவது போன காலங்கள்ல 210 யூனிட்டுக்கு ரூ. 282 வசூலிக்கப்பட்டுச்சு. ஆனா இனி பொது திட்டத்தின் கீழ் 210 யூனிட்டுக்கு ரூ. 47 தான் பார்த்து வசூலிக்கப்பட இருக்கு. உங்க வீட்ல எவ்வளவு யூனிட் ஓடுனா இனி எவ்வளோ கரண்ட் பில் வரும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். 2016வது வருஷம் தமிழக முதல்வரா ஜெயலலிதா இருந்தப்போ வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த நடைமுறை இப்ப வரைக்கும் அமல்ல இருக்குது. இந்த நடைமுறை ஸ்டாலின் முதல்வரா இருந்தப்பவும் தொடர்ந்தது. இப்போ புதிய முதல் அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் பதவியேற்ற உடனேயே 3 முக்கிய கோப்புகள்ல கையெழுத்திட்டாரு. அதுல வீடுகள்ல 500 யூனிட்டுக்கு குறைவா மின்சாரம் பயன்படுத்துறவங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாரு. இந்த நிலையில 200 யூனிட் இலவச மின்சார நடைமுறை போன 10ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வர்றதா தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம புதிய நடைமுறை மூலமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மின்சார கட்டணத்துல எவ்வளவு மிச்சம் ஏற்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வீடுகளுக்கு 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமா வழங்கப்பட்டுச்சு. இப்போ 200 யூனிட் மின்சாரம் அடுத்த 2 மாசங்களுக்கு இலவசமா வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது மூலமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 235 வரைக்கும் மிச்சமாகும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. போன காலங்கள்ல 210 யூனிட்டுக்கு ரூ. 282 வசூலிக்கப்பட்டுச்சு. ஆனா இனி பொது திட்டத்தின் கீழ் 210 யூனிட்டுக்கு ரூ. 47 தான் பார்த்து வசூலிக்கப்பட இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டு மின்சார கணக்கீடு 200 யூனிட்டுக்குள்ள இருந்தா நீங்க ரூ. 0 மட்டும் கட்டினா போதும். நீங்க 210 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 500 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, முதல் 200 யூனிட்டுக்கான கட்டணம் ரூ. 235 கழிக்கப்பட்டுடும். அதனால உங்க மொத்த பில்லுல ரூ. 235 நேரடியா குறையும். உங்க வீட்ல 300 யூனிட் ஓடி இருந்தா பழையபடி 705 கட்ட தேவையில்ல. இனி 470 கட்டினா போதும். அதே மாதிரி 500 யூனிட் ஓடி இருந்தா ஏசி மாதிரியான வசதிகள் கொண்ட வீடுகள்ல 500 யூனிட் வரைக்கும் ஓடுனா பழைய கட்டணமான 1805க்கு பதிலா இனி 1570 மட்டுமே வசூலிக்கப்படும். ஆனா 500 யூனிட்டுக்கு மேல ஓடுனா எந்த கட்டண குறைப்பும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைப்படியே 100 யூனிட் இலவசம். அதுக்கு பின்னாடி 200 வரைக்கும் ஒரு கட்டணம், 200ல இருந்து 400 வரைக்கும் ஒரு கட்டணம், 500க்கு மேல ஒரு கட்டணம் அப்படின்னு அடியோட மாறும். உங்க வீட்டுல எவ்வளவு யூனிட் ஓடுனா இனி எவ்வளோ கரண்ட் பில் வரும் அப்படிங்கறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். 210, 288 இப்போ 47, 220, 329 இப்போ 94, 230, 376 இப்போ 141, 240, 423 இப்போ 188, 250, 470 இப்போ 235, 260, 517 இப்போ 282, 270, 564 இப்போ 329, 280, 611 இப்போ 376, 290, 658 இப்போ 423, 300, 705 இப்போ 470, 310, 752 இப்போ 517, 320, 799 இப்போ 564, 330, 846 இப்போ 611, 340, 893 இப்போ 658, 350, 940 இப்போ 705, 360, 987 இப்போ 752, 370, 1034 இப்போ 799, 380, 1081 இப்போ 846, 390, 1128 இப்போ 893, 400, 1175 இப்போ 940, 410, 1238 இப்போ 1003, 420, 1301 இப்போ 1066, 430, 1364 இப்போ 1129, 440, 1427 இப்போ 1192, 450, 1490 இப்போ 1255, 460, 1553 இப்போ 1318, 470, 1616 இப்போ 1381, 480,
1679 இப்போ 1444, 490, 1742 இப்போ 1507, 500, 1805 இப்போ 1570, 500 யூனிட்டுக்கு மேல மின் கட்டணத்துல எந்த மாற்றமும் கிடையாது. 210 யூனிட்டுக்கு 282 இதுவரை வசூலிக்கப்பட்டது. இனி 47 ரூபாய். மின்வாரியம் வெளியிட்ட பட்டியல். 200 யூனிட்டுக்குள்ள மின்சாரம் வசூலிக்கிறது எப்படி அப்படின்னு மின்வாரியம் டாரிப் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு முதல்வர் விஜய் அறிவிச்சபடி பொதுமக்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்பட இருக்கு. இந்த மாசத்துல இருந்து 200 யூனிட் மின்சாரம் தொடர்பான விவரப்பட்டியலை மின்வாரியம் வெளியிட்டிருக்கு. அதாவது போன காலங்கள்ல 210 யூனிட்டுக்கு 282 ரூபாய் வசூலிக்கப்பட்டுச்சு. ஆனா இனி பொது திட்டத்தின் கீழ் 210 யூனிட்டுக்கு 47 ரூபாய் தான் பார்த்து வசூலிக்கப்பட இருக்கு. உங்க வீட்ல எவ்வளவு யூனிட் ஓடுனா இனி எவ்வளவு கரண்ட் பில் வரும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். 2016வது வருஷம் தமிழக முதல்வரா ஜெயலலிதா இருந்தப்போ வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த நடைமுறை இப்போ வரைக்கும் அமல்ல இருக்குது. இந்த நடைமுறை ஸ்டாலின் முதல்வரா இருந்தப்பவும் தொடர்ந்தது. இப்போ புதிய முதல் அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் பதவியேற்ற உடனேயே 3 முக்கிய கோப்புகள்ல கையெழுத்திட்டாரு. அதுல வீடுகள்ல 500 யூனிட்டுக்கு குறைவா மின்சாரம் பயன்படுத்துறவங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாரு. இந்த நிலையில 200 யூனிட் இலவச மின்சார நடைமுறை போன 10ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வர்றதா தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம புதிய நடைமுறை மூலமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மின்சார கட்டணத்துல எவ்வளவு மிச்சம் ஏற்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வீடுகளுக்கு 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமா வழங்கப்பட்டுச்சு. இப்போ 200 யூனிட் மின்சாரம் அடுத்த 2 மாசங்களுக்கு இலவசமா வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது மூலமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 235 வரைக்கும் மிச்சமாகும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. போன காலங்கள்ல 210 யூனிட்டுக்கு 282 ரூபாய் வசூலிக்கப்பட்டுச்சு. ஆனா இனி பொது திட்டத்தின் கீழ் 210 யூனிட்டுக்கு 47 ரூபாய் தான் பார்த்து வசூலிக்கப்பட இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டு மின்சார கணக்கீடு 200 யூனிட்டுக்குள்ள இருந்தா நீங்க 0 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். நீங்க 210 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 500 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, முதல் 200 யூனிட்டுக்கான கட்டணம் 235 ரூபாய் கழிக்கப்பட்டுடும். அதனால உங்க மொத்த பில்லுல 235 ரூபாய் நேரடியா குறையும். உங்க வீட்ல 300 யூனிட் ஓடி இருந்தா பழையபடி 705 கட்ட தேவையில்லை. இனி 470 கட்டினா போதும். அதே மாதிரி 500 யூனிட் ஓடி இருந்தா ஏசி மாதிரியான வசதிகள் கொண்ட வீடுகள்ல 500 யூனிட் வரைக்கும் ஓடுனா பழைய கட்டணமான 1805க்கு பதிலா இனி 1570 மட்டுமே வசூலிக்கப்படும். ஆனா 500 யூனிட்டுக்கு மேல ஓடுனா எந்த கட்டண குறைப்பும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைப்படியே 100 யூனிட் இலவசம். அதுக்கு பின்னாடி 200 வரைக்கும் ஒரு கட்டணம், 200ல இருந்து 400 வரைக்கும் ஒரு கட்டணம், 500க்கு மேல ஒரு கட்டணம் அப்படின்னு அடியோட மாறும். உங்க வீட்டுல எவ்வளவு யூனிட் ஓடுனா இனி எவ்வளவு கரண்ட் பில் வரும் அப்படிங்கறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். 210, 288 இப்போ 47, 220, 329 இப்போ 94, 230, 376 இப்போ 141, 240, 423 இப்போ 188, 250, 470 இப்போ 235, 260, 517 இப்போ 282, 270, 564 இப்போ 329, 280, 611 இப்போ 376, 290, 658 இப்போ 423, 300, 705 இப்போ 470, 310, 752 இப்போ 517, 320, 799 இப்போ 564, 330, 846 இப்போ 611, 340, 893 இப்போ 658, 350, 940 இப்போ 705, 360, 987 இப்போ 752, 370, 1034 இப்போ 799, 380, 1081 இப்போ 846, 390, 1128 இப்போ 893, 400,
1175 இப்போ 940. 410 1238 இப்போ 1003. 420 1301 இப்போ 1066. 430 1364 இப்போ 1129. 440 1427 இப்போ 1192. 450 1490 இப்போ 1255. 460 1553 இப்போ 1318. 470 1616 இப்போ 1381. 480 1679 இப்போ 1444. 490 1742 இப்போ 1507. 500 1805 இப்போ 1570. 500 யூனிட்டுக்கு மேல மின் கட்டணத்துல எந்த மாற்றமும் கிடையாது.